கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி என்றாலே மிகுந்த ஆழமான கருத்துக்களை தத்துவபூர்வமாக கடவுளை பற்றிய செய்திகளை, இறையியல் போதனைகளை கொண்டதாக இருக்கிறது என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், 4 நற்செய்திகள் இருக்கிறது. 3 ஒத்தமைவு நற்செய்திகள், சினாப்டிக்ஸ் காஸ்பல்ஸ் என்று சொல்கின்றார்கள். அந்த 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அதிலே குறுக்கு இடையிலே இவைகள் இந்த இடத்திலேயும் அந்த இடத்திலேயும் மீண்டுமாக இந்த 3 நற்செய்திகளிலும் வருவதை பார்க்கின்றோம். கிராஸ் ரெஃபரன்ஸ் டு தி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் தி சினாப்டிக் காஸ்பல்ஸ். ஆனால் இந்த யோவான் நற்செய்தியிலே பார்த்தோம் என்று சொன்னால், இதிலே அதிகமாக மற்ற 3 ஒத்தமைவு நற்செய்தியோடு அதிகமாக தொடர்பு இருப்பது இல்லை. காரணம் என்ன? காலத்தின் அடிப்படையிலே மிகுந்த ஒரு காலம் தாழ்த்திய வகையிலே எழுதப்பட்ட நற்செய்தி இந்த யோவான் நற்செய்தி. எனவே தான் யோவான் நற்செய்தி கிரேக்க தத்துவத்தை தெரிந்தால் அதை எளிமையாக புரிந்து கொள்கின்ற விதமாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நேற்றைய புதுமையினுடைய தொடர்ச்சியாக இது இருக்கிறது. ஓய்வு நாளில் 38 ஆண்டுகளாக படுத்து கிடந்த ஒரு ஆளை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். எழுந்து போ என்று சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்லை, உன்னுடைய நோய் நீங்கியது என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆண்டவர் எப்படி அந்த மனிதனை குணப்படுத்துகிறார் பாருங்கள். எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு நடப்பது என்பது, அதுவும் குறிப்பாக ஓய்வு நாளில் செய்வது என்பது தகாதது. காரணம், பாரம் சுமப்பது, சுமை சுமப்பது, பொருட்களையோ ஆட்களையோ தூக்கி செல்வது என்பது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. 38 வகையான பாரங்களை சுமக்கக்கூடாது என்று அவர்களுடைய சட்டம் சொல்கிறது. பாருங்கள், எவ்வளவு நுணுக்கமான சட்டங்களை எல்லாம் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். அதுவும் அந்த ஓய்வு நாள் என்பது கடவுளுடைய புனிதமான நாள் என்பதை அவர்கள் கடைபிடித்தார்கள். அந்த நாளிலே இவர் இந்த ஒரு புதுமையை செய்தது மிகப்பெரிய தவறு. அவர் செய்தது பாவம். அவர் கடவுளின் மகன் அல்ல, அவர் இறைவாக்கினர் இல்லை என்றுதான் நினைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கு மறுமொழியாகத்தான் ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகளாக இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற முதல் பகுதி வருகிறது. என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். அவ்வளோதான் பதில். அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். 6 நாட்கள் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் தொடர்ந்து அந்த படைப்பு அலுவலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கின்ற பாடம். கடவுள் ஏதோ உறங்கிக் கொண்டிருக்கின்றார், ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார், அவர் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஓய்வு நாள் என்பது கடவுளுக்கு உரியது என்று நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் இறைவனுக்காக அந்த நாளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆனால் கடவுள் ஓய்வு எடுப்பாரா? கடவுளுக்கு ஓய்வு தேவையா? என் தந்தை 6 நாட்கள் இந்த உலகத்தை படைத்தாலும் கூட அவர் தொடர்ந்து செயலாற்றுகின்றார். அவர் அந்த படைப்பு செயலை செய்கின்றார். அவர் ஓய்வெடுப்பதில்லை, நன்மை செய்ய மறுப்பதில்லை, இந்த உலகத்தை காக்க அவர் மறப்பதில்லை. எனவே அவர் எவ்வாறு தொடர்ந்து செயலாற்றுகிறாரோ, தொடர்ந்து வேலை செய்கிறாரோ, அவ்வாறே நானும் செய்கிறேன். எனவே ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் நான். எனவே ஓய்வு நாளில் இதை செய்வது என்பது தவறு அல்ல. நான் யார் தெரியுமா? என்னுடைய அடையாளம் என்ன என்று ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறார். நானும் தந்தையும் ஒன்று என்று சொல்கிறார். இப்பொழுது இன்னொரு கோபம், அவர் மேல் அதிகமான வேகமும் வருகிறது அவர்களுக்கு. எப்படி இந்த மனிதன் தன்னை தந்தை கடவுள் என்று கடவுளுக்கு நிகராக மாற்றிக்கொள்வான், ஆக்கிக்கொள்வான் என்று சொல்லி அவர்கள் வெகுண்டு எழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன அற்புதமான ஒரு
ஆர்கியூமெண்ட், அவருடைய அந்த காரணத்தை பாருங்கள். நானும் தந்தையும் ஒன்று. அன்புக்குரியவர்களே, இது ஆங்கிலத்திலே அழகாக சொல்வார்கள். ஒன்று என்று சொல்கின்ற பொழுது கான்சப்ஸ்டான்ஷியாலிட்டி என்று சொல்வார்கள். ஒரே இயல்பு தன்மை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரே சாராம்சாரம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நானும் தந்தையும் ஒன்று என்று சொல்கின்ற பொழுது இரண்டு பேருக்கும் ஒரே இயல்பு தன்மை, ஒரே பண்பு, ஒரே இயல்பு இருப்பதை பார்க்கின்றோம். எனவே தந்தையும் நானும் ஒன்றாக இருக்கின்றோம். இந்த இயல்பு என்பது என்ன செய்கிறது என்று சொன்னால், தந்தைக்கு மகன் கீழ்ப்படிந்து நடக்கின்றார், கீழ்ப்படிந்து இருக்கின்றார். மூன்றாவதாக, இந்த கீழ்ப்படிதல் என்பது அடிமையின் பயத்தினால் அல்ல, மாறாக அன்பினால் கீழ்ப்படிந்தவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு கருத்தை யோவான் இங்கே பதிவு செய்கின்றார். நானும் தந்தையும் ஒன்று. அப்படி என்றால் கடவுள் தன்மை, அந்த இயல்பு என்பது எனக்கும் என் தந்தைக்கும் ஒன்றுதான். ஆனால் இப்படி இருந்தாலும் கூட நான் தந்தையிடம் எப்பொழுதுமே கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்கிறேன். எதையும் நான் செய்வது இல்லை, என்னுடைய விருப்பத்திற்கு நான் எதையும் செய்வதில்லை, உமது விருப்பப்படி ஆகட்டும் என்றுதான் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற அந்த இயல்பை கொண்டிருக்கின்றேன். இப்படி கீழ்ப்படிவதனால் நான் இரண்டாம் தரமானவன், நான் அடிமையின் தன்மை கொண்டிருக்கின்றவன், நான் தாழ்ந்தவன் என்று அல்ல, மாறாக அன்பினால் நான் கீழ்ப்படிந்து நடக்கின்றேன். இந்த அன்பினால் அவருடைய திருவலத்தை நான் நிறைவேற்றுகின்றேன். இப்படி நான் இருப்பதனால் நானும் தந்தையும் ஒன்று என்று அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகள் நானும் தந்தையும் ஒன்று, எனவே என்னுடைய தந்தைக்கு நான் கீழ்ப்படிந்து இருப்பேன். அவருக்கு நான் கீழ்ப்படிவது என்பது அச்சத்தினால், அடிமை பயத்தினால் அல்ல, அன்பினால் நான் என்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பேன் என்று நம்முடைய பிள்ளைகள் சொல்வார்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே பூரண நிறைவான அமைதி, அங்கே மகிழ்ச்சி, நிறைவு இருப்பதை பார்க்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். தவக்காலத்தில் இருக்கின்றோம். இந்த தவ முயற்சியை நாம் செய்கின்றோம். இந்த உறவுகளை புதுப்பிக்கின்ற ஒப்புரவை நாம் பெற்றுக்கொள்ள நாம் முயல வேண்டும். தந்தையோடு இருக்கின்ற உறவையையும் மற்றும் மகன் தந்தை என்ற அந்த உறவையும், குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த பாச உறவுகளையும் நாம் சரி செய்து கொள்ள இறைவனுடைய அருள் வேண்டுவோம். தந்தைக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ நாம் முற்படுவோம். ஆமென்.